2.5 வருஷம் இந்த கவர்மெண்ட் மேலே சேர்ந்திருக்கக்கூடிய அரசுக்கு எதிரான அந்த மனநிலைக்கு இந்த தீர்ப்பு கூடுதலாக வலு சேர்க்கிறது. இதுதான் என்னோட பாயிண்ட். அப்படி சேர்த்தாலும் நாடாளுமன்ற தேர்தல் அது எதிரொலிக்காது, அதையும் நான் ஒத்துக்கிறேன். நம்ம வீடு வசந்தபவன் சைவ உணவிற்கு பெயர் பெற்ற பாரம்பரிய ஸ்தாபனம் ஆகும். தமிழ்நாட்டில் 17 கிளைகளுடன் உலகெங்கிலும் கிளைகளை கொண்டுள்ளது. அதாவது இந்த 3 பேர் போவான் 9 பேர் போவான்றதெல்லாம் பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்குள்ள நடக்காது, அதுக்கு பிறகுதான் நடக்கும். அந்த ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்குது. அதனால தான் நான் சொல்கிறேன் சேஃபாக. சரி, இவ்வளோ தெளிவாக சொல்கிறீங்க. இல்லை, கண்டிப்பாக நடக்கும். அது சில இதெல்லாம் வெளிப்படையாக சொல்ல முடியாது. பெலிஸ் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்கள் மீதான ஊழல் வழக்கு இருக்குல்ல, நிறையா இருக்குது. அதை வந்து பொலிட்டிக்கல் கம்பல்ஷனில் எடுக்க மாட்டேங்கிறாங்க. நீங்கள் எடுங்களேன், ஏன் நீங்கள் வழக்கு போடலாமே? நான் கேட்குறது தான் தப்பாக லாஜிக்கலாக இருந்தாலும் பதில் அவங்க தான் சொல்லணும். அப்புறம் இந்த பெரும் எதிரி பிஜேபி தான். தமிழ்நாட்டின் இந்தியாவின் மிகப்பெரிய எதிரி மதவாத பெரும் எதிரி யார் எதிர்க்கிறாங்களோ அந்த பக்கம் தான் நீங்க அந்த பக்கம் தான் நிற்கணும். ஆனால் அந்த பக்கம் நிற்கிறவங்களுக்கு குறைஞ்சபட்ச அரசியல் யோகியதை இருக்கணும். உம்முடியா அதானியான்னு வரும்போது அதானி தான் பெரிய ஊழல். நான் என்னங்க இப்போ நினைக்கிறேன், அந்த அளவாக புத்தி கெட்டு போச்சு. இன்றைய தலைமை, திமுக தலைமை கலைஞர்கிட்ட வந்து கற்றுக்கொள்ள வேண்டிய அளவுக்கு கற்றுக்கொள்ளவில்லை. அதனால தான் இவ்வளோ கஷ்டம் இந்த கவர்மெண்ட்டுக்கு வந்திருக்கு. இதை சொல்கிறதுக்கு ஆள் கிடையாது. சுற்றி இருக்கும் பூரா ஜால்ரா கூட்டம், டிவிஎஸ்ஸிடம் தண்ணி குடித்த ஈடி, இப்படிலாம் போட்டுக்கலாம். யதார்த்த நிலை ஸ்டாலினுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க இருக்கிறாங்களா? அப்படிதான் நான் நினைக்கிறேன். ஆனால் அது அவர்களுடைய தவறா ஸ்டாலினுடைய தவறான்னு கேட்டிங்கன்னா பதில் கடினம். தலைவராக ஜெயலலிதா இருக்கும்போதே எதிர்கொண்டாங்கல்ல, அந்தமா வேறங்க. இப்போ அடுத்து என் வாயிலேருந்து உங்களுக்கு கொடுக்கணும். ஜெயலலிதா வேறன்னா எந்த வகையில்? நீங்கள் உடனே ஜாதியை வச்சு நான் சொல்கிறேன்னு சொல்லாதீங்க. அப்படி நான் சத்தியமாக சொல்லலை. அது எப்படி புரிந்து கொள்ளப்படும், விஷ கிருமிகளால் அது எப்படி திசை திருப்பப்படும் என்பதை தெரிஞ்சு தான் நான் சொல்கிறேன். மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். வணக்கம் சார். சார் வணக்கம். அமைச்சராக இருந்த பொன்முடி மற்றும் அவரது மனைவி விசாலாட்சி இருவரும் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்திருக்கிறார்கள் என்ற அடிப்படையில் 3 ஆண்டு சிறை தண்டனை, 50 லட்சம் அபராதம் அப்படின்ற தீர்ப்பு வந்தது. இதன் பிறகு உயர்கல்வித்துறை அமைச்சர் ராஜா கண்ணப்பனிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. அரசியல் ரீதியாக எந்த மாதிரியான தாக்கத்தை இது ஏற்படுத்தும் நினைக்கிறீங்க? கண்டிப்பாக இது அரசியல் ரீதியாக தாக்கத்தை ஏற்படுத்தும். பதவியில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் ஊழல் வழக்கில் அவரும் அவருடைய மனைவியும் தண்டிக்கப்பட்டு சிறைக்கு அனுப்பப்படுகிறார்கள் என்றால் அது நிச்சயமாக ஒரு ஆளும் கட்சிக்கு, அதனுடைய கூட்டணி கட்சிகளுக்கு ஓரளவேனும் சிறிதளவாவது கண்டிப்பாக ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். அதாவது இதை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், ஏற்கனவே அரசின் மீது அதிருப்தியில் இருக்கக்கூடிய மக்கள், இந்த அரசு பதவிக்கு வந்து 2.5 ஆண்டுகள் ஆகின்றன. எனி கவர்மெண்ட் வில் கோ அன்பாப்புலர் டே பை டேன்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு அரசும் நாட்கள் செல்ல செல்ல மக்கள் மத்தியில் செல்வாக்கு இழந்து போகும். ஏனெனில் மக்களின் எதிர்பார்ப்புகள், அபிலாஷைகள் அதிகமாகிக் கொண்டே வருகின்றன. இந்தியா மாதிரியான மக்கள் தொகை பெரிய அளவில் உள்ள நாட்டில், பல்வேறு மொழிகள், இனங்கள், சாதிகள் இருக்கக்கூடிய நாட்டில் பிரச்சனைகளுக்கு பஞ்சமே இல்லை. மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கான செயல் திட்டங்களும் எண்ணமும் வசதியும் எல்லா அரசாங்கங்களுக்கும் இல்லை என்பதுதான் கலை யதார்த்தம். இது அப்படி ஒப்பிடணுமா? நான் முடிச்சிடறேன். கொஞ்சம் டைம் கொடுக்கணும். நான் என்ன சொல்ல வரேன்னு கொஞ்சம் நீங்கள் உன்னிப்பாக கவனிக்கணும். ஏற்கனவே அதிருப்தியில் இருக்கக்கூடிய மக்கள், நான் ஒரு பீடிகையுடன் தான் இதை ஆரம்பித்தேன். வாழ்க்கை செலவினங்களை சந்திப்பதற்கான ஒரு சூழல் என்பது வந்து நாளுக்கு நாள் கடினமாகி கொண்டு வருகிறது. விலைவாசி உயர்வு, வேலையில்லா திண்டாட்டம், இது வந்து மத்திய அரசு பெரிய அளவில் காரணமாக இருந்தாலும் மாநில அரசின் மீதும் ஓரளவுக்கு மக்களுக்கான கோபம் என்பது இருக்கத்தான் செய்கிறது. இந்த அரசை பொறுத்தவரையில் தேர்தல் காலத்தில் கொடுக்கக்கூடாத வாக்குறுதிகளை கொடுத்ததன் விளைவு உரிமை தொகைன்னு சொல்லிட்டு அதை 2 ஆண்டுகள் கழித்து தான் ஆரம்பிச்சிருக்காங்க. அதுலேயும் பல சிக்கல்கள் நடைமுறையில் பல நாளைகளுக்கு கொடுப்பதில் இருக்கின்றன. வீட்டு வரி உயர்வு, மின்கட்டண உயர்வு, குடிநீர் கட்டண உயர்வு, இந்த மாதிரி பல பிரச்சனைகளில் மக்கள் சிக்கி தவித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் வெள்ளம் போன்ற பிரச்சனைகள் வந்ததால் இங்கே ஒரு 4 மாவட்டம், இப்போ கன்னியாகுமரி, திருநெல்வேலி, சதர்ன் டிஸ்ட்ரிக்ட்ஸ் எல்லாமே அஃபெக்ட் ஆயிருக்கு. இந்த அரசின் மீது கடந்த 2.5 ஆண்டுகளாக இவங்க பர்ஃபார்மன்ஸ் மீது கோபத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இது வந்து ஒரு அடிஷ்னல் ஃபேக்டராக ஆட் ஆகும். இதன் அளவில் மட்டுமே மக்கள் ஊழலை மட்டுமே வந்து அரசியல்வாதிகளை தீர்மானிக்கிறார்களா என்று கேட்டால் கண்டிப்பாக இல்லை. ஊழல் வழக்கில் தண்டிக்கப்பட்ட ஜெயலலிதா மீண்டும் மீண்டும் வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்தார். ஊழல் வழக்கில் தண்டிக்கப்பட்ட லாலு பிரசாத் யாதவ் மீண்டும் மீண்டும் ஆட்சிக்கு வந்தார். ஆனால் இவர்களோடு பொன்முடியை ஒப்பிட முடியாது என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன். இருந்த போதிலும்
ஊழல் அதற்கான தண்டனை என்பது மட்டுமே ஒரு அரசியல்வாதி அல்லது அவர் சார்ந்த கட்சிக்கான அவர்களை தோற்கடிப்பதற்கோ வெற்றி பெற செய்வதற்கோ ஆன அளவுகோல் அல்ல என்பதை நான் புரிந்து கொள்கிறேன், ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் ஏற்கனவே இந்த அரசாங்கத்தின் மீது இருக்கக்கூடிய அந்த கோபங்கள் பைலப்பாக இருக்கக்கூடிய ஆடாக இருக்கிறதுல இது கூடுதலாக சேரும்பொழுது இது அரசுக்கு தேர்தல் காலத்தில் ஒரு நெருக்கடியை ஏற்படுத்தலாம். இவங்களோட அட்வான்டேஜ் என்னன்னா, வரப்போது பார்லிமெண்ட் எலெக்ஷன். இந்த கோபம் திமுக மேலே இருந்தாலும் அதை அறுவடை பண்ணுறதுக்கு எதிர்க்கட்சிகள் தயாராக இல்லை பார்லிமெண்ட்டில். அது திமுகவுக்கு பெரிய அட்வான்டேஜாக போய் முடியலாம். கோபம் இருக்குது, ஆனால் யாருக்கிட்ட நான் அந்த கோபத்தை காட்டும், எனக்கு ஆல்டர்னேட்டிவ் இல்லை. அது எங்கே போய் முடியும்னா, என்னுடைய கணிப்பு ஓட்டிங் பர்சன்டேஜ் குறையும், ஆனால் பெரிய அளவில் திமுக கூட்டணியின் வெற்றி வாய்ப்பை பாதிக்காது பார்லிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும். அசம்பிளியில் வேற கதை. இந்த ஆட்சி எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்க அப்படின்றதும் 2006 2011 வருமானத்திற்கு அதிகமா சொத்து குவித்திருக்கிறார் அப்படின்றதும் நம்ம ஒப்பிட முடியுமா? ஒப்பிடப்படும்ன்றான் கீழே பாமர புத்தியில் பொது புத்தியில் ஒப்பிடப்படும். அதைத்தான் நான் உங்களுக்கு முதல்ல சொன்னேன். அரசின் மீதான அதிருப்தி என்பது இருக்கிறது, நீங்கள் ஒப்புக்கொள்வீர்கள் என்று நான் நம்புகிறேன். இந்த அரசின் மீது கடுமையான அதிருப்தி கீழ்மட்டத்தில் இருக்குது. ஆன்டி இன்கம்பன்சி எந்த அரசுனாலும் அதிருப்தி இருக்கும். அதைத்தான் ஃபெலிக்ஸ் நான் சொல்ல வரேன். எந்த அரசாக இருந்தாலும் ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும். 2.5 வருஷம் ஓடி போச்சுன்னா ஆன்டி இன்கம்பன்சி கண்டிப்பாக இருக்கும். அதோட இது சேரும்போது இது கூடுதலான சுமையாக மாறும். அதனால தான் ஆடட் டிஸ்அட்வான்டேஜ்னு ஒரு வார்த்தையை சொல்கிறேன் உங்களுக்கு. இது ஆடட் ஃபேக்டர்னு நான் சொல்கிறதோட அர்த்தம், இதன் அளவிலேயே இது வந்து ஒரு மக்கள் மத்தியில் கோபத்தையோ ஒரு ஆட்சியை தூக்கி அடிக்கக்கூடிய அல்ல ஒரு ஆட்சியை விரும்பி ஒரு ஆட்சிக்கு ஓட்டு போடக்கூடிய காரணியாக இதன் அளவிலேயே இன் இட் செல்ஃப் இது மாறாது ஊழல் என்பது. ஏன்னா நம்ம பார்க்கறது கண்ணு முன்னால் நம்ம பார்க்குற வாழ்க்கையில் எவன் ஆட்சியில் இருந்தாலும் ஊழல் 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 தான். ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனால் ஊழல், தாசில்தார் ஆஃபீஸுக்கு போனால் ஊழல், ஆர்டிஓ ஆஃபீஸுக்கு போனால் ஊழல், இபி ஆஃபீஸுக்கு போனால் ஊழல், வாட்டர் ஆஃபீஸுக்கு போனால் ஊழல். ஊழல் இல்லாமல் எதுவுமே இல்லை. காசு. ரெண்டாவது ஊழல் என்பது என்ன, அந்த டெஃபினேஷனும் நமக்கு வருது. இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது ஊழலால் மட்டும் மக்கள் ஒரு ஆட்சியை விரும்புகிறாங்க அல்லது விரும்பாமல் இருக்காங்கன்றது கிடையாதுன்றதை நான் ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் 2.5 வருஷம் இந்த கவர்மெண்ட் மேலே சேர்ந்திருக்கக்கூடிய அரசுக்கு எதிரான அந்த மனநிலைக்கு இந்த தீர்ப்பு கூடுதலாக வலு சேர்க்கிறது. இதுதான் என்னோட பாயிண்ட். அப்படி சேர்த்தாலும் நாடாளுமன்ற தேர்தல் அது எதிரொலிக்காது, அதையும் நான் ஒத்துக்கிறேன். நாடாளுமன்ற தேர்தல் வரைக்கும் தே ஆர் ஆல்மோஸ்ட் சேஃப். 56% 2019 டிஎம்கே அலையன்ஸ், ஏடிஎம்கே அலையன்ஸ் 23%. இன்னொன்று, இந்த அதிருப்தியை யார் அறுவடை பண்ண போறா? ஏடிஎம்கே உடஞ்சு கிடக்கு, பிஜேபி தனியாக கிடக்கு. இதை அறுவடை பண்ணுறதுக்கு அவங்கக்கிட்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிடையாது. அது திமுகவுக்கு பெரிய அட்வான்டேஜ். ஆனால் பரவி கொண்டிருக்கக்கூடிய ஆன்டி இன்கம்பன்ஸுக்கு இந்த தீர்ப்பு ஒரு ஆடட் ஃபேக்டராக டிஸ்அட்வான்டேஜாக மாறுது. இந்த அரசு மக்கள் மத்தியில் மோஸ்ட் அன்பாப்புலராக மாறிக்கொண்டிருக்கிறது. இது சட்டமன்ற தேர்தலில் எதிரொலிக்கும், பார்லிமெண்ட் எலெக்ஷனில் இவங்க தப்பிச்சுடுவாங்க. இப்போ நீங்கள் ஒப்புக்கொள்வீர்கள் என்று நான் நம்புகிறேன். இதன் அளவில் மட்டுமே இது ஒரு காரணி அல்ல, மற்ற விஷயங்களோடு இது சேரும்போது, இதுவும் சேரும்போது த கவர்மெண்ட்ஸ் அன்பாப்புலாரிட்டி, இந்த அரசுக்கு இருக்கக்கூடிய அந்த அன்பாப்புலாரிட்டி மேலும் வலுவடைகிறது என்பதுதான் என்னுடைய கருத்து. இல்ல, அன்பாப்புலாரிட்டிங்கிறது வந்து மக்கள் அது இப்போ சப்ஜெக்டிவ் தான். இப்போ நான் சொல்றது நீங்க வந்து அவ்வளோ அன்பாப்புலாரிட்டி இல்லைன்னு நீங்க ஃபீல் பண்ணலாம், அது உங்களோட கருத்து. இல்ல, பிரச்சனைகள் இருக்கு சார். இல்லை, நான் என்ன சொல்றேன், எதை வச்சு அன்பாப்புலாரிட்டி நீங்க சொல்றீங்கன்னு நீங்க கேட்க வரீங்க. அதைத்தான் நான் சொல்றேன், திஸ் இஸ் சப்ஜெக்டிவ் கன்க்ளூஷன். சப்ஜெக்டிவ்ன்றது ஒன்று, அப்ஜெக்டிவ்ன்றது ஒன்று. இந்த சட்டை ரோஸ் கலரா? இது என்ன சட்டை நீங்க போட்டிருக்க கலர்? ரோஸ் கலர். இது ரோஸ்ன்றது அப்ஜெக்டிவ் இல்லையா? எனக்கும் ரோஸ் தான், உங்களுக்கும் ரோஸ் தான், தம்பிக்கும் ரோஸ் தான். யார் பார்த்தாலும் அது ரோஸ் கலர் தான். ஆனால் இது நல்லா இருக்கு நல்லா இல்லைன்றது சப்ஜெக்டிவ். அந்த மாதிரி இந்த அரசு மக்கள் மத்தியில் விரைவாக செல்வாக்கு இழந்து கொண்டிருக்கிறது, அன்பாப்புலர் என்பது சப்ஜெக்டிவ் கன்க்ளூஷன் தான், நான் ஒப்புக்கொள்கிறேன். உங்கள் பார்வையில் அது அந்த அளவுக்கு மோசம் இல்லை சார், ஓரளவு மோசம்னு சொல்லலாம். அவரோட பார்வையில், தம்பியோட பார்வையில், இல்லை சார் தேனும் பாலும் ஓடுது, பிரமாதமான ஆட்சி சார், இது வந்து சூப்பர் திராவிட மாடல் ஆட்சி சார்னு அவர் சொல்லலாம். அது அவருடைய கருத்து, தப்பு கிடையாது. அதனால தான் சொன்னேன், நான் இந்த அரசு மக்கள் மத்தியில் விரைவாக செல்வாக்கு இழந்து கொண்டிருக்கிறது, மோஸ்ட் அன்பாப்புலர் கவர்மெண்ட் நான் சொல்றேன்னா அது சப்ஜெக்டிவ் கன்க்ளூஷன் தான், நான் ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் அந்த சப்ஜெக்டிவ் கன்க்ளூஷனுக்கு என்னுடைய தரப்பில் இருந்து நான் சொல்லும் பொழுது இந்த ஜட்ஜ்மெண்ட் கூடுதலாக வலு சேர்க்குது. அதுதான் இவங்களுக்கு ப்ளஸ்ஸா ஒரு பாயிண்ட் கூட ஏறுது. அது இவங்களுக்கு தலைவலி தான். என்ன இவங்களுக்கு இருக்கக்கூடிய, திமுக இருக்கக்கூடிய ஒரு பெரிய அட்வான்டேஜ் இப்போதைக்கு, இதை அறுவடை செய்யறதுக்கு, அரசுக்கு எதிரான உணர்வுகளை அறுவடை செய்வதற்கு எதிர்க்கட்சிகள் களத்தில் இல்லை. இப்போ எதிர்க்கட்சிகள் நீங்க சொல்லும் போது திரு எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு 2 பேர் போயிருக்காங்க, அடுத்தடுத்து இன்னும் போவாங்க அப்படின்னு சொல்றாரு. அண்ணாமலை சொல்றாரு இன்னும் 3 பேர் லிஸ்ட்ல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. அதெல்லாம் நடந்தால் கூட நாடாளுமன்ற தேர்தலில் அது பெருசா எதிரொலிக்காதுன்னு சொல்ல வரீங்களா? அதாவது இந்த 3 பேர் போவான் 9 பேர் போவான்றதெல்லாம் பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்குள்ள நடக்காது.
அதுக்கு பிறகு தான் நடக்கும். அந்த ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்குது. அதனால தான் நான் சொல்கிறேன் சேஃபாக. சரி, இவ்வளவு தெளிவா சொல்றீங்க. இல்லை, கண்டிப்பாக நடக்கும். அது சில இதெல்லாம் வெளிப்படையாக சொல்ல முடியாது ஃபெலிக்ஸ். ரொம்ப நடக்குது. நான் ரொம்ப வருத்தத்தோடு பதிவு பண்ண விஷயம் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா, திரும்பவும் நான் சொல்கிறேன், எதிரொலிக்க வேண்டிய அளவுக்கு, பிரதிபலிக்க வேண்டிய அளவுக்கு இந்த அரசுக்கு எதிரான மக்கள் கோபத்தை பிரதிபலிக்கவில்லை. உள்ள என்ன நடந்துகிட்டு இருக்குன்றதை இவங்க தெரிவிக்க மறுக்கிறார்கள். அதனால தான் நீங்கள் வந்து என்ன இவ்வளோ சீக்கிரம் எப்படி சார் சொல்கிறீங்கன்னு கேட்குறீங்க. நான் மறுபடியும் சொல்லுகிறேன், இது ஒரு சப்ஜெக்டிவ் கன்க்ளூஷன் தான். இதை சேலஞ்சு பண்ணட்டும் யார் வேணால், அது அவங்கவுங்க உரிமை. இப்போ அண்ணாமலை சொல்கிறாரு, எடப்பாடி சொல்கிறாருன்னா அவங்க எதிர்க்கட்சிங்க அப்படி தாங்க சொல்லுவாங்க. ஏன் இதே கலைஞர் வந்து ஜெயலலிதாவை பற்றி பேசும்போது எத்தனை முறை வந்து அவர் வந்து 2006, 2011 அவர் இது தமிழ்நாட்டில் சிஎம்மாக இருக்கும்போதும், டெல்லியில் 9 வருஷம் பவரில் இருக்கும்போது 2004லேருந்து 2013 வரைக்கும் ஜெயலலிதா குறித்து கலைஞர் பேசியதெல்லாம் நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா, அப்போ அது வந்து அப்போ என்ன சட்டத்தை கோர்ட்டை கலைஞர் கையில் வச்சுருக்காருன்னா கேட்பீங்க நீங்கள். இன்றைக்கி நடைமுறையில் இருக்குங்க. இடி கேஸ் எத்தனை கேஸ் இருக்குது, டிஏ கேஸ் எத்தனை இருக்குது, ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷ் கிட்ட 3 கேஸ் வருது. மறந்துடாதீங்க, பொன்முடி மேலே 2 சொத்து குவிப்பு வழக்கு. முதல்ல எல்லாரும் இந்த கேஸ் ரிப்போர்ட் ஆனோன்னு எல்லாரும் ஆனந்த் வெங்கடேஷ் கேஸ்ன்னு தப்பாக நினச்சிட்டாங்க. அதுக்கு பிறகு தான் தெரியுது இது இன்னொரு கேஸ்னு. அப்போ தான் பல பேருக்கும் தெரியும் இவர் மேலே 2 சொத்து குவிப்பு வழக்கு இருக்குது. இப்போ அந்த 3 கேஸும் அடுத்த மாதத்துலேருந்து அவர் தான் போர்ட்ஃபோலியோ ஜட்ஜுன்றாங்க. மறுபடியும் அவர் தான் வருகிறார் என்று சொல்லுகிறார்கள். சப்ஜெக்ட் டு கரெக்ஷன். அப்போ நீங்களே யோகிச்சுக்கலாம் எந்த பாதையில் இந்த வழக்குகள் போக போகின்றன. ஆகவே சார் அண்ணாமலையோ எடப்பாடியோ சொல்றாருன்னா எதிர்கட்சி மத்தியில் ஆளக்கூடிய கட்சி அப்படிதான் சார் பேசுவான். அவர்கள் அப்படித்தான் பேசுவார்கள். இது இப்படித்தானே கலைஞர் பேசினார். அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்கள் மீதான ஊழல் வழக்கு இருக்குல்ல, நிறைய இருக்கு. அதை வந்து பொலிட்டிக்கல் கம்பல்சேஷன்ல எடுக்க மாட்டேன்றாங்க. நீங்க எடுங்களேன். ஏன் நீங்க வழக்கு போடலாமே? ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது டிசம்பர் 2020, ஜனவரி 2021 கொரோனா பீக்ல இருக்கும்போது அன்றைய ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித்தை சந்தித்து 13 அமைச்சர்கள் இன்க்ளூடிங் ஓபிஎஸ், இபிஎஸ் அன்றைய அமைச்சர்கள் மீது இவ்வளோ பெரிய டாக்குமெண்ட் 2 தடவை கொடுத்தாரு. ஒவ்வொரு தடவையும் எவ்வளோ பெரிய டாக்குமெண்ட் 1000 பக்கத்துக்கு மேலே வரும். எத்தனை மந்திரிக்கு மேலே இவங்க நடவடிக்கை எடுத்திருக்காங்க? இந்த லஞ்ச ஒழிப்புத்துறை ரைட்ல நடத்தின சார்ஜ் ஷீட் போடுறதுக்கு கவர்னர் பர்மிஷன் கொடுக்கலன்றாங்க. அது ஒரு ஆஸ்பெக்ட். அந்த ஸ்டேஜுக்கு முன்னால பிரிலிமினரி என்கொயரி ரெஜிஸ்டர் பண்ணி டிவிஎஸ்சி எஃப்ஐஆர் போட்டு ரெய்டு பண்றது எத்தனை மந்திரி மேலே பண்ணீங்க? இது வரைக்கும் ஒரு 6 மந்திரிங்க மேலே தான் பண்ணாங்க. நம்ம பிக் ஃபிஷ்னு சொல்லக்கூடிய எடப்பாடியும் ஓபிஎஸ் இன்ன வரைக்கும் ஏன் உங்களால் தொடலை? எடப்பாடி மேலே நீங்கள் சாற்றிய குற்றச்சாட்டுகள் என்ன? ஓபிஎஸ் மீது நீங்கள் வைத்த குற்றச்சாட்டுகள் என்ன? நான் சொல்றது பிக் ஃபிஷ்னு சொல்லக்கூடிய பெரிய திமிங்கலங்கள் மீது இதுவரை நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறீர்கள்? அப்ப இதை எப்படி நீங்க புரிந்து கொள்வீர்கள்? அவங்க காப்பாத்துறாங்க. அதிமுகக்குள்ள தனக்கு வேண்டிய அமைச்சர்கள் மீது, முன்னாள் அமைச்சர்கள் மீது சாங்ஷன் கொடுக்காம, அவங்க மேல சார்ஜ் ஷீட் போடாம தடுத்துக்கிட்டு இருக்காரு கவர்னர். உண்மை. காமராஜ் மேலேயும் இன்னொரு அமைச்சர் மேலேயும் சார்ஜ் ஷீட் போட அனுமதி கொடுத்த ஆளுநர் விஜயபாஸ்கர் மேல, கேசி வீரமணி மேல கூட மறுக்கிறார். இது பொலிட்டிக்கல் கம்பல்ஷன். அதில் திமுக வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு நியாயமானது. நான் கேட்பது, டிவிஎஸ்சிக்கு இருக்க பவர்ல, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு இருக்க பவர்ல, சென்ட்ரல் கவர்மெண்டோட கவர்னரோட சாங்ஷன் இல்லாமலே நிறைய காரியங்களை செய்ய முடியும். ஒரு அடி கூட முன்னால் எடுத்து வைக்கலையே ஓபிஎஸ் அண்ட் இபிஎஸ் இஷ்யூல. அப்ப இது என்ன அண்டர்ஸ்டாண்டிங்கா? உங்க அளவில் நீங்க செய்ய வேண்டிய விஷயங்களை உங்களுடைய பிரதான அரசியல் எதிரிக்கு செய்யாமல் நீங்கள் அமைதி காத்துக்கொண்டு, அவங்க செய்யலைன்னா அவங்க செய்யாம தான் சார் இருப்பாங்க. அது புரிந்து கொள்ளக்கூடியது. அது தப்பு. ஆனா அது லாஜிக்கலி கரெக்ட். அவன் நாளைக்கு ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் வருவதற்காக அவங்க லாங் ரோப் கொடுத்துக்கிட்டு இருக்கான். நீங்க தானே போய் கவர்னர்கிட்ட கொடுத்தீங்க. 2 தடவை நீங்க தானே போய் கொடுத்தீங்க. இன்னும் ஒரு படி மேல போய் ஸ்டாலின் சொன்னார், எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. ஜனவரி 21, 2021 இரவு 7:30 மணி அளவில் இப்போ கவர்னர்கிட்ட பெட்டிஷன் கொடுத்துட்டு வந்து ராஜ்பவன் வாசலில் செய்தியாளர்களிடம் சந்திக்கும் போது சொன்னது, நீங்கள் ஏன் வந்து திரும்ப இங்கே வரீங்க, கோர்ட்டுக்கு போக வேண்டியது தானே, டிவிஎஸ் நடவடிக்கை எடுக்கலான்னு ஒரு ரிப்போர்ட்டர் கேட்குறாரு. இல்லை, இப்போ இருக்க டிவிஎஸ்சி ஆக்ட் படி கவர்னரே நேரடியாக சாங்ஷன் கொடுக்கலாம். யார் மேலே? ஒரு சிட்டிங் மினிஸ்டர் மேலே. சிஎம்ஐ பைபாஸ் பண்ணி கவர்னரே டைரக்டா ப்ராசிக்யூஷனை லான்ச் பண்றதுக்கு டிவிஎஸ்சிக்கு டைரக்ஷன் கொடுக்கலான்னு கவர்னருக்கு பவர் இருக்கு, திருத்தப்பட்ட லஞ்ச ஒழிப்பு சட்டப்படின்னு ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. இது 2 பக்கமும் கூர்மையான வாழ். அந்த லாஜிக் இன்னைக்கு வச்சிங்கன்னா நான் அதோடு நிறுத்திக்கிறேன். அப்ப இதெல்லாம் நடந்திருக்கு முன்னால. அப்ப நீங்கள் பேசிய வார்த்தைகளாலேயே நீங்கள் சிறைப்படுத்தப்பட்டிருக்கிறீர்கள். நீங்க கவர்னரை பார்த்து இன்னைக்கு கேட்குறீங்க ஏன் சாங்ஷன் கொடுக்கல, அண்ணாமலையை பார்த்து கேட்குறீங்க. கரெக்ட், புரியுது, நியாயமான கேள்வி. நீங்க என்ன பண்ணீங்கன்ற நான் உங்களுடைய பிரதான அரசியல் எதிரியை அவங்களை சட்ட சிக்கல்ல மாட்ட வைப்பதற்கு கையில கேஸ் இருக்கு சார் உங்ககிட்ட. நீங்க கொடுத்த டாக்டர் அதுல அரசியல் நிர்பந்தம் என்ன இருக்க முடியும்? யாருக்கு? திமுகவுக்கோ முதலமைச்சருக்கோ? நான் உங்களை கேட்குறேன், அரசியல் நிர்பந்தம் அது என்னன்னு நான் உங்களை கேட்குறேன். ஏடிஎம்கேவும் கவர்னரும் செயல்படாமல் இருக்காங்க. அண்ணாமலை சொல்றது தவறு, சாங்ஷன் கொடுக்க வேண்டியது கவர்னர் எதுக்கு சாங்ஷன் கொடுக்காம இருக்காருன்னா அதை நம்ம புரிஞ்சுக்கலாம். நாளைக்கு மறுபடியும் ஏடிஎம்கே அலையன்ஸ்க்காக பிஜேபி தவம் கிடக்கிறது, அதனால அவன் கொடுக்காம இருக்கான். புரியுது. உங்ககிட்ட ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்குல்ல,
ஏடிஎம்கே உங்களோட ஜன்ம விரோதி, பிஜேபி உங்களோட ஜென்ம விரோதி, நம்புகிறோம். நீங்க ஏன் ஆக்ஷன் எடுக்கலன்ற கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுங்கன்ற. நான் கேட்கறதுல ஏதாவது தப்பா லாஜிக்கலா இருந்தாலும் பதில் அவங்க தான் சொல்லணும். அப்புறம் ரெண்டையும் ஒப்பிடாதீங்கன்றீங்க. அண்ணாமலை வந்து 10 மந்திரி ஜெயிலுக்கு போவாங்க, எடப்பாடி 3 மந்திரி ஜெயிலுக்கு போவான்னு சொல்லும் பொழுது எதிர்கட்சி அப்படிதான் பேசும். நீங்க என்ன பண்ணீங்கன்றது, நீங்க பவருக்கு வந்து டிவிஎஸ்சி அப்படியே தூண்டி விட்டு ஃபைன் டியூன் பண்ணி டிவிஎஸ்சி 4 கால் பாய்ச்சல்ல பாஞ்சு ஓடி ஆதாரங்களை தேடணும்னு அவசியமே இல்லை. நீங்க கொடுத்தீங்கல்ல கவர்னர்கிட்ட டாக்குமெண்ட்ஸு, அப்புறம் பாமக ஒரு பெரிய பட்டியலை கொடுத்துருக்கு. ஆல்ரெடி உங்ககிட்ட எவிடன்ஸ் மெட்டீரியல்ஸ் இருக்குது. நீங்க என்ன ப்ரொசீட் பண்ணீங்க? அப்ப இது எல்லாருக்கும் பொலிட்டிக்கல் கம்பல்ஷன்ஸ் இருக்குது. பவர்ல இருக்கும்போது நீங்க உங்க பிரதான எதிரிய கை வைக்காம விட்டுட்டு எதிர்கட்சிகள் மீது அந்த குற்றச்சாட்டை வைப்பது எந்த விதத்தில் நியாயமான அரசியல், புரிந்து கொள்ளக்கூடிய அரசியல்ன்றதான் என் கேள்வி. இப்ப நாடாளுமன்ற நடவடிக்கைகள் நம்ம பார்க்கும்போது இப்ப 148 எம்பிக்கள் வந்து 150 எம்பிஸை டிஸ்மிஸ் சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் நாடாளுமன்றம்னு ஒன்று இருக்குமா அப்படின்றதெல்லாம் சிலர் கேள்வி எழுப்புறாங்க. அந்த அரசியல் எப்படி பாக்குறீங்க? நியாயமான சந்தேகம்தான். 4வது 3வது முறை மோடி வெற்றி பெற்றால் அது இந்தியா சந்திக்கக்கூடிய கடைசி தேர்தலாக இருக்கும். ஆச்சரியமே இல்லை. 148 எம்பிக்களை சஸ்பெண்ட் செஞ்சுட்டு நேற்று ப. சிதம்பரம் சொன்னது போல எம்டி பெஞ்சஸ், காலியாக இருக்கக்கூடிய மேச நாற்காலிக்கு முன்னால் நின்றுக்கிட்டு ஒவ்வொரு சட்டத்தையாக நிறைவேற்றிக்கிட்டு இருக்காங்க. இந்திய ஜனநாயகம் சவக்குழிக்கு போய் கொண்டிருக்கிறது என்பது வெள்ளிடை மலை. இன்னொரு முறை பிஜேபி ஜெயிக்குதுன்றதை நினைத்து பார்ப்பதே கொடூரமானது, ஒரு பெருங்கனவு. எதிர்கட்சி ஒற்றுமை ஒன்றுதான் இதை சாதிக்கும். ஆனால் திரும்பவும் நான் சொல்கிறேன், இதை இந்த நம்ம பாலிடிக்ஸ் கொண்டு வந்து நிறுத்துறோம்னா ஃபாசிசத்துக்கு எதிரான போராட்டத்தில் க்ளீன் கவர்மெண்ட் ஓரளவாவது இருக்கணும். 10 மந்திரி மேலே ஊழல் வழக்கு இருக்கும், 4 மந்திரி ஜெயிலுக்கு போவான்னா அந்த இடத்துல மோடி எதிர்ப்பு, ஃபாசிச எதிர்ப்பு என்பது உங்களுக்கு வேற என்ன சாய்ஸ் இருக்கு? அப்ப தட் இஸ் த ப்ராப்ளம். அதை தான் நான் உங்களை கேட்குறேன். இந்த பெரும் எதிரி பிஜேபி தான். தமிழ்நாட்டின், இந்தியாவின் மிகப்பெரிய எதிரி மதவாத பெரும் எதிரி யார் எதிர்க்கிறாங்களோ அந்த பக்கம் தான் நீங்க அந்த பக்கம் தான் நிற்கணும். ஆனால் அந்த பக்கம் நிற்கிறவங்களுக்கு குறைஞ்சபட்ச அரசியல் யோகியதை இருக்கணும். நான் புரிஞ்சுப்பேன் சார், பிஜேபி தான் மெயின் எனிமின்னு. திருவாளர் பொதுஜனம் வந்து அவன் கண்ணு முன்னால் அதானி ஊழல் நிற்குதா, பொன்முடி ஊழல் நிற்குதா, அதை சொல்லுங்க. நான் யதார்த்தத்தை கேட்குறேன். அதானி ஊழல் தான் பெரிய ஊழல். இந்தியாவே சூறையாடி கொண்டிருக்கக்கூடிய அதானியோட ஊழல் தான் இந்தியாவின் மிகப்பெரிய ஊழல். அதோட கம்பேர் பண்ணும்போது திமுக ஊழலோ, அண்ணா திமுக ஊழலோ, எஸ்பி வேலுமணி ஊழலோ, பொன்முடி ஊழலோ ஒன்றுமே கிடையாது. உண்மை உண்மை உண்மை. மக்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து அது எப்படி புரிந்து கொள்ளப்படும்னா, கண்ணு முன்னால் இருக்க எதிரியையும் கண்ணுக்கு தெரியாத எதிரியும் ஒப்பிடும்பொழுது, கண்ணுக்கு முன்னால் அரசியல்வாதிகள் பதவியில் இருப்பவர்கள் செய்யக்கூடிய ஊழல் குற்றச்சாட்டுகள், அதில் வரக்கூடிய சிக்கல்கள் மனதில் பதிவது போல ஒரு பெரிய கார்ப்பரேட் ஹவுஸ் செய்யக்கூடிய ஊழல் வந்து பதியாது. அதானியோட ஊழல் தான் இந்தியாவையோ கபலீகரம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஊழல் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இந்த மாதிரியான விஷயங்கள் அதன் மீதான உங்களுடைய பார்வையை, மக்களின் பார்வையை மழுங்கடிக்க செய்கிறது என்பதுதான் உண்மை. அதனால தான் நான் சொன்னேன், இன்னைக்கு பார்லிமெண்ட் நடந்துகிட்டு இருக்க முறை ஒட்டுமொத்தமாக வந்த எதிர்கட்சிகளை வெளியில் தூக்கி போட்டுட்டு இப்போ எல்லா பில்ஸையும் பாஸ் பண்ணுறது, ஒரு குறிப்பிட்ட கார்ப்பரேட் ஹவுஸுக்கு இந்தியாவே தாரவாத்து கொண்டிருப்பது, நாட்டையே சுடுகாடாக்கி கொண்டிருக்கிறார்கள் என்பதிலெல்லாம் மாற்று கருத்து இடமே இல்லை. ஆனால் ஒவ்வொரு மாநில அளவிலும் நீங்கள் பிரச்சனையை பார்க்கும் பொழுது மோடி எதிர்ப்பில் இருக்கக்கூடிய கட்சிகள் குறைந்தபட்ச அரசியல் நேர்மையுடன் இருந்தால் மட்டுமே மோடி எதிர்ப்புக்கான அந்த வீரியம் என்பது நிலைத்திருக்கும். அப்படி இல்லைன்னா அது டைல்யூட் ஆகிறத தடுக்க முடியாது. அதுதான் இப்போ இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சிக்கல். பிரதான எதிரி பிஜேபி தான்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் தொடர்ந்து மந்திரிகள் மீது ஊழல் குற்றச்சாட்டுகளும், அவர்கள் சிறைக்கு போவதும், தண்டிக்கப்பட்டு சிறைக்கு போவதும் மோடி எதிர்ப்பின் வீரியத்தை மழுங்கடிக்க செய்யும் என்பது உண்மை. இது ஆபத்தானது, இது ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. அதனால தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், பாசிசத்துக்கு எதிரான போராட்டத்தில் தூய்மையான அரசு என்பது ஒரு அடிப்படை தேவை. அதை ஓரளவு நீங்கள் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணலாம். ஜெயிலுக்கு போகிற மந்திரி வந்து சிட்டிங் மினிஸ்டர்ஸ் ஜெயிலுக்கு போகிறாங்கன்னா அது மெயின் ஸ்ட்ரகிள், பெரிய போராட்டத்தோட முக்கியத்துவத்தையே சீர்குலைத்து விடும், அதனுடைய வீரியத்தை குறைத்து விடும். இதுதான் இதில் இருக்க ஆபத்து. இல்லை, எல்லா மாநில கட்சிகளும் அதை சந்திக்கிறாங்கல்ல. எல்லா மாநில கட்சிகளும் சந்திக்கிறாங்க. எல்லா மாநில கட்சிகளுக்கும் அந்த பிரச்சனை இருக்குது. இப்போ வெஸ்ட் பெங்காலில் பிஜேபியோட குரோத்ன்றது டிஎம்சியோட அட்டுழியத்தால் வரக்கூடியது. தெலுங்கானாவில் வரக்கூடியதுன்றது வந்து கேஆர்சி எப்படி அங்கேயாவது காங்கிரஸ் அறுவடை பண்ணுது. அதே மாதிரி வந்து உங்களுக்கு பஞ்சாபில் வந்து பிஜேபியோ மற்ற கட்சிகளோ அறுவடை பண்ணுது. நீங்கள் இந்த ப்ராப்ளம் வந்து எங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் வந்து மாநில கட்சிகள் தேசிய அளவில் பிஜேபியை எதிர்க்கக்கூடிய கட்சிகளாக இருக்குது. அப்படின்னா மாநில அளவில் அவர்கள் செய்யக்கூடிய ஊழல் அந்த போராட்டத்தை மழுங்கடிக்க செய்யுது. இதுதான் உண்மை. குறைஞ்சபட்சமாவது நேர்மை இருக்கணும்னு கேட்கறது அதுக்கு தாங்க. நீங்கள் ஒரு மினிஸ்டர் இன்னைக்கு இருக்காருங்க, இவராது கன்விக்ட் ஆகிட்டு ஆட்டோமேட்டிக்காக டிஸ்குவாலிஃபைடு. செந்தில் பாலாஜி எந்த கேட்டகரியில் மந்திரியாக நீடிக்கிறார்? இன்ன வரைக்கும் அவரை மந்திரியாக இந்த அரசு வைத்திருப்பதன் நோக்கம் என்ன? இது எந்த மாதிரியான மெசேஜை வாக்காளர்களுக்கு கொடுக்கும்? 6 மாசமா இலாக்கா இல்லாத மந்திரி அவர் இருக்கார்.
உயர்நீதிமன்றம் சொல்லுது, சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு சொல்லுது, சட்ட ரீதியாக அவர் அமைச்சராக இருக்கிறது எங்களால் தடுக்க முடியாது, ஏன்னா அது முதலமைச்சரோட தனி உரிமை. ஆனால் அரசியல் அறத்தின்படி தார்மீக நெறிமுறைகளின்னு பார்த்தா இது எப்படி சாத்தியம்னு கடைசியாக சொன்ன வார்த்தை, இட்ஸ் அ ஃப்ராட் ஆன் த கான்ஸ்டிடியூஷன். இந்திய அரசியலமைப்பு சாசனத்தின் மீதான மோசடின்றாங்க. அப்போ இந்த இடத்துல வந்து நீங்கள் தப்பு பண்ணுறீங்கல்ல. இன்னமும் 6 மாதமாக செந்தில் பாலாஜி அமைச்சரவையில் வைத்திருப்பதன் அர்த்தம் என்ன? மோடி எதிர்ப்பின் வீரியத்தை இவை எல்லாம் மழுங்கடிக்க செய்கின்றன, மறந்துடாதீங்க. உன்முடியா அதானியான்னு வரும்போது அதானி தான் பெரிய ஊழல். நான் என்னங்க எனக்கு அந்த அளவா புத்தி கெட்டு போச்சு. இல்ல அந்த சொல்றீங்க ஆபத்துன்றது அதானி தாங்க பெரிய ஆபத்து. இல்ல மக்களின் பார்வை மழுங்கடிக்கப்படும்னா அதை தெளிவுபடுத்த வேண்டியது யாருடைய கடமை? எதிர்கட்சிகளோட கடமை. யார் அதை பிஜேபி வந்து சொல்லும், இல்ல அதானி தான் பெரிய ஆபத்துன்னு பிஜேபி சொல்லுமா? சத்தியமா சொல்லாது. நீங்க அதானியோட ஊழலை பத்தி பேசும்போது பக்கத்துல பொன்முடியை வச்சுக்கிட்டு செந்தில் பாலாஜியை வச்சுட்டு பேசுனீங்கன்னா உங்க பிரச்சாரம் கேலி கூத்தாவது இல்லையன்ற. நான் அதானி தான் பெரிய ஆபத்துன்றது எல்லாருக்குமே தெரியுதுங்க. அதனாலதான் சொன்னேன், அந்த பெரிய ஆபத்தை, அந்த பெரிய ஊழலை, இந்தியாவையே சூறையாடி கொண்டிருக்கக்கூடிய, இந்தியாவையே சுக்குநூறாக சிதறடித்து கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய இந்த கார்ப்பரேட் ஊழலை, இந்த மோசடியை எதிர்த்து எதிர்க்கட்சிகள் போராடும் போது அதற்கு குறைந்தபட்ச அரசியல் யோகியதை வேண்டும். என் பக்கத்துல 4 ஊழல் மந்திரி, தண்டிக்கப்பட்ட மந்திரிகளை வச்சுக்கிட்டு நான் எப்படி பேச முடியும்? ஆனா தேர்தல் அரசியலுங்கிறது ஏதாவது ஒரு பக்கம் நிக்கிறது தானே சார்? மறுபடியும் நீங்க அங்க ஜம்ப் பண்றீங்க. நான் சொல்ல வரதோட கான்செப்டே உங்களுக்கு இன்னமும் விளங்கவில்லை என்று நான் நினைச்சுக்கிறேன். நான் புரிஞ்சுக்கிறேன் சார், நீங்க புரிஞ்சுப்பீங்க சார். திருவாளர் பொதுஜன மத்தியில் 2 பேரும் ஒன்றாகத்தான் பார்க்கப்படுவார்கள். விளக்க வேண்டிய விதத்தில் விளக்கி சொன்னால் அதானி ஆபத்து அவர்களுக்கு புரியும். அதுக்கெல்லாம் முதல்ல நேரம் கிடையாது. வாக்கு வங்கி அரசியல்ல பெரிய தத்துவ விசாரணைகளுக்கு இடம் கிடையாது. எப்படி வந்து வல்லான் வகுத்ததே வாய்க்கால்ன்ற மாதிரி எவனால முடியுதோ அவனால வாக்குகளை அவனால கவர்ந்து கொண்டு போகிறான். நீங்க இந்த பிரச்சனைகளை கொண்டு போய் கண்டு முன்னால வைக்கும்போது நீங்கள் ரோமங்களை பிளக்கக்கூடிய வாதங்களை வைத்து அதானி இந்தியாவை கொள்ளையடிச்சது, ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட், அந்த ரிப்போர்ட், இந்த ரிப்போர்ட்லாம் கொண்டு போய் காமன் மேன் கிட்ட வைக்கிறதுக்கும், ஒரு சிட்டிங் மந்திரி ஊழல் வழக்கில் குற்றவாளின்னு தண்டிக்கப்பட்ட ஒரு மனைவியுடன் சிறைக்கு போகக்கூடிய ஒரு விஷுவலும் எது பேசும் சொல்லுங்க. ஆகவே நீங்க வாக்கு வங்கி அரசியல் இருக்கும்போது இந்த ஆபத்தை உணர வேண்டும். இது 2வது மந்திரி, 2 விக்கெட் டவுனு, இன்னும் 4 மந்திரி லைன்ல இருக்காங்கன்றாங்க. இல்ல செந்தில் பாலாஜி விசாரணை கைது தானே இருக்கு. விசாரணை கைது தான், ஜெயிலில் தானே இருக்காரு. ஜெயிலில் இருக்காருல்ல, ஜெயிலில் இருந்துட்டே மந்திரியா இருக்காரு. இன்னொருத்தர் எப்போ ஜெயிலுக்கு போப்பாருன்னு தெரியாது. இன்னும் 4 மந்திரி கியூல இருக்காங்க. இது எல்லாமே உங்களுடைய மோடி எதிர்ப்பை, உங்களுடைய அதானி எதிர்ப்பை கூறும் மழுங்க செய்கிறது என்பது யதார்த்தம். இந்த மோடி எதிர்ப்பை பேசுவதனாலே இதெல்லாம் நடக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம்ல. அது உண்மையா இருந்தா கூட பொது புத்தியில் அது எப்படி இருக்கு? இது ப்ராசஸ்ங்க. பொன்முடி வழக்குன்றது செந்தில் பாலாஜியாவது நான் ஒத்துக்கிறேங்க, லாஜிக்கலி வந்து இது கேரக்டுங்க. இடி அவர் மேல கேஸ் இருக்குது, கண்டிப்பா அவர் மேல, என்னை பொறுத்த வரைக்கும் செந்தில் பாலாஜி அவர் மீது வழக்குகள் இருக்கின்றன. இடி கேஸ் வந்துச்சு இல்ல, இந்த கேஸ் இல்ல. செந்தில் பாலாஜி கேஸை நீங்கள் பழிவாங்குதல் நடவடிக்கை என்று எடுத்துக்கொள்ளலாம், ஃபைன், ஓகே. பொன்முடி கேஸ் என்ன? இது ஸ்டேட் கவர்மெண்ட் போட்ட கேஸு, ஜுடிஷியல் ப்ராசஸில் அப்பீல் வருது. அந்த அப்பீல் 2017 போடப்பட்ட அப்பீல் 6 வருஷம் பொறுத்து தீர விசாரித்து குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு, இன்றைக்கு தண்டிக்கப்பட்டவர்களுக்கு போதிய அவகாசம் கொடுக்கப்பட்ட தீர்ப்பு. இதை வந்து நீங்கள் டைரெக்டாக மோடியோட பிஜேபியோட லிங்க் பண்ண முடியுமா? பண்ணால் அது பெரிய ஆபத்து, கண்டெம்ப்ல வந்து மாட்டாமா. யாராலுமே அப்படி சொல்ல முடியாது. செந்தில் பாலாஜியை சொல்லலாம், பொன்முடி விஷயத்த சொல்ல முடியாது. இந்த பொன்முடி விஷயத்துல இடி கேஸ் இருக்கு, அது இருக்கு, ஆனால் தண்டிக்கப்பட்டது அந்த கேஸ்ல இல்லை. ஆமா. ஆகவே அந்த இன்னொன்று இடி கேஸ் இருக்கிறது எல்லாமே பழிவாங்கும் நடவடிக்கை என்று சொல்ல முடியாது. அப்படியே பழிவாங்கும் நடவடிக்கையாக இருந்தாலும் கூட ஒப்புக்கொள்ளுகிறேன், பழிவாங்கும் நடவடிக்கை தான். பழிவாங்கப்படுபவர்கள் உத்தம செயலர்கள் கிடையாது. நீ இப்படி ஆர்கியூ பண்ணலாம். நீ மோடி பக்கம் நின்னா, பிஜேபி பக்கம் நின்னா உன்னை அவங்க வாஷிங் மிஷினில் போட்டு தூய்மையாக்கி கொடுத்துருவாங்க, இல்லைன்னா உன்னை எதிர்ப்பாங்க. ஆனால் நீ உத்தமம் கிடையாது. இங்கே வந்து மாட்டுது இல்லை. பொன்முடி கேஸ் அதோட மோசம். சரி, யார் தான் உத்தமன்? யாரும் உத்தமம் கிடையாது. பெரிய உத்தமனா சின்ன உத்தமனான்றதான் கேள்வி. நான் அதனாலதான் உங்களுக்கு சொன்னேன், நீங்க சில குறைஞ்சபட்ச தர்மங்களோட தாங்க போக முடியும். அதானியை எதிர்த்து போகும்போது கன்விக்டட் மினிஸ்டர்ஸ், ஜெயிலில் இருக்க மினிஸ்டர்ஸ்லாம் வச்சுக்கிட்டு எப்படி போவீங்க? நம்மளை வச்சு நம்ம உலகத்தை எடை போடுறாங்க, தப்புங்க அது. திருவாளர் பொதுஜனம், யங் ஓட்டர்ஸ், அவனோட கணக்கு வேற. அந்த பல்ஸ் யாருக்கு தெரியுது உங்களுக்கு? வட இந்தியா பூரா எப்படி அவங்க ஜெயிக்கிறாங்க? தென்னிந்தியாவில் நம்ம சாலிடாக இருக்கோங்க. தென்னிந்தியாலுமே இத்தகைய ஊழல் வழக்குகளில் மாட்டக்கூடிய அமைச்சர்கள், ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு, கடுமையான ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாகக்கூடிய கட்சிகள், மோடி எதிர்ப்பின் வீரியத்தை காலப்போக்கில் அந்த வீரியத்தை அவர்கள் தாங்களாகவே இழந்து விடுவார்கள். அப்போ இழக்கிறது நல்லதா? இழக்கிறது ரொம்ப ஆபத்தானது. அதனால தான் நீங்கள் கொஞ்சமாவது டிஸ்டன்ஸ் பண்ணிக்கோங்கன்றான். இப்போ ஒன்றும் இல்லை, செந்தில் பாலாஜியை வந்து அமைச்சரவையிலேருந்து நீக்கி கட்சி டிஸ்டன்ஸ் பண்ணிட்டு இருந்தனா உங்களுடைய மோடி எதிர்ப்பின் நம்பகத்தன்மை என்பது கூடுமா குறையுமா? எப்படிங்க மந்திரியாக வச்சிருக்கீங்க? அப்போ எந்த விழுமியங்களை பற்றி நீங்கள் பேசுறீங்க? எந்த நாம்ஸுமே கிடையாதா பாலிட்டிக்ஸில்?
எல்லாம் திருடனா அப்போ எதுக்கு லஞ்ச ஒழிப்புத்துறை கலைச்சிடு, சிபிஐயை கலைச்சிடு, இடியை கலைச்சிடு? கிடையாது, கலைக்க முடியாது. சில குறைஞ்சபட்ச விழுமியங்கள் நமக்கு இருக்கின்றன. அப்ப இந்த நடவடிக்கைகள் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அரசியலில், ஆனால் நாடாளுமன்ற தேர்தலில் எதிரொலிக்காது. ஏன்னா அது அறுவடை பண்ற இடத்துல துரதிருஷ்டவசமாகவோ அதிர்ஷ்டவசமாகவோ, திமுகவுக்கு அதிர்ஷ்டவசமாக, திருவாளர் பொதுஜனத்துக்கு அது துரதிருஷ்டவசமாக, அது அறுவடை செய்யக்கூடிய இடத்துல எதிர்க்கட்சிகள் இல்லை. அது இல்லாத காரணம் திமுகவுக்கு ரொம்ப அட்வான்டேஜ். பார்லிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இன்னும் 4 மாதம் தான் இருக்குது எலெக்ஷனுக்கு, தப்பிச்சிருவாங்க. அசம்பிளி வேற கதை. பார்லிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு மிகப்பெரிய அவப்பெயரை இவர்கள் சம்பாதித்திருக்கிறார்கள். திமுக மிகப்பெரிய அவப்பெயரை சம்பாதித்திருக்கிறது. ஹியூஜ் ஆன்டி இன்கம்பன்சி கீழே இருக்குது. ஆனால் அவங்களோட பெரிய பலம் அதை அறுவடை பண்ணுறதுக்கு எதிர்க்கட்சிகள் இல்லை. ரெண்டாவது வரப்போது பார்லிமெண்ட் எலெக்ஷன். அங்கே மோடி கவர்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்க பஞ்சமா பாதகங்கள் திமுக அரசின் பாவங்களை ஒன்றுமே இல்லாமல் குறைச்சிருக்குது. அதான் உண்மை. அவங்களோட கம்பேர் பண்ணும்போது இவங்க பண்ணுறதுலாம் ஒன்றுமே கிடையாது. நடக்க போது பார்லிமெண்ட் எலெக்ஷன், தப்பிச்சிடுவாங்க. ஆனால் அடுத்தடுத்து வரக்கூடிய சினாரியோ என்ன? ஒருவேளை அங்கே பார்லிமெண்ட்டில் மறுபடியும் மோடி கவர்மெண்ட் ஜெயிச்சுதுன்னா இங்கே என்ன கதை? இவ்வளோ விஷயங்கள் இருக்குதுங்க உங்களுக்கு. ஆகவே எப்படி இதெல்லாம் நடக்குது நான் கேட்குறேன். பொன்முடி விஷயம்லாம் நீங்கள் 2017 அப்பீலுக்கு போகிறாங்க, 2023 6 வருஷம் பொறுத்து ஜட்ஜ்மெண்ட் வருது. ஏன் இதை ஆன்டிசிபேட் பண்ணி ஏதாவது செஞ்சுருக்க முடியுமா தெரியல. அது வேற விவாதம். என்ன பண்ணுச்சு நிர்வாகம், என்ன பண்ணுச்சுன்ற கேள்வி வருது. இன்னொரு சொத்து குவிப்பு வழக்கு அவர் மேலே மறுபடியும் அடுத்த மாதம் விசாரணைக்கு வருது. 3 மந்திரி மாட்டியிருக்காங்க. இடி கேசஸ் இருக்குது, மணல் இருக்குது, இவ்வளோ விஷயம் இருக்குது. உங்களுக்கு அரசுக்கு பெரிய தலைவலி தாங்க காத்திருக்குது. ஜெயலலிதாவுக்கு பிறகு பதவியில் இருக்கும்போது ஒரு மினிஸ்டர் டிஸ்குவாலிஃபை ஆகி போகிறது இதுதான் முதல் முறை. அப்போ இதுக்கு ஒரு எதிர்வினை இருக்காதா? கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். அதை எப்படி எதிர்கொள்ள போகிறீர்கள்? சொன்ன மாதிரி ஒரு அட்வான்டேஜ் உங்களுக்கு, எதிர்கட்சிங்க ஸ்ட்ராங்காக இல்லை, தப்பிச்சுப்பீங்க. பட் கவர்மெண்ட் டிஸ்டபிளைஸ். அதிமுகவின் தலைவராக ஜெயலலிதா இருக்கும்போதே எதிர்கொண்டாங்கல்ல. அந்தமா வேறங்க. இப்போ அடுத்து என் வாயிலேருந்து உங்களுக்கு பிடுங்கணும் உங்கள் மகிழ்ச்சி. ஜெயலலிதா வேற, இவங்க வேறன்னு. அது உண்மை தானே? ஜெயலலிதா வேறன்னா எந்த வகையில்? அந்த அம்மாவுக்கு இருந்த பீப்புள் சப்போர்ட் இவங்களுக்கு கிடையாதுங்க. நீங்கள் உடனே ஜாதியை வச்சுலாம் நான் சொல்கிறேன்னு சொல்லாதீங்க. அப்படி நான் சத்தியமாக சொல்லலை. அது எப்படி புரிந்து கொள்ளப்படும், விஷக்கிருமிகளால் அது எப்படி திசை திருப்பப்படும் என்பது தெரிஞ்சு தான் நான் சொல்கிறேன். அந்த மாதிரி தோத்தும் 2014 கன்வீட் ஆகி 15 விடுதலை ஆகி 16 மறுபடியும் ஜெயிச்சாங்க. அந்த மாதிரிலாம் எல்லாராலையும் வர முடியாது. யதார்த்தத்தை புரிந்து கொள்ளுங்கள். இல்லை, அதை எந்த வகையில் அவங்க வேறுபடுறாங்கன்னு கேட்குறேன். அவங்களுக்கு இருந்த மக்கள் செல்வாக்கு, ஊழல் பண்ணியும் திரும்ப வர முடியுது. அது நியாயம்னு நான் சொல்லலை, யதார்த்தத்தை பேசுவோம். எங்கள் உயரம் எங்களுக்கு தெரியும்னு கலைஞர். அது எல்லா கட்டத்துக்கும் பொருத்தி பார்க்கணும். வெளியில் நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணிக்கணும்னு அவசியம் இல்லை. கலைஞர் மாதிரி அவர் அஃப்கோர்ஸ் வேற கண்டெக்ஸ்டில் அக்செப்ட் பண்ணார். இன்றைய தலைமை, திமுக தலைமை, கலைஞரை இவங்க புரிஞ்சிக்க வேண்டிய அளவுக்கு புரிஞ்சுக்கல. கலைஞர்கிட்ட கற்றுக்கொள்ள வேண்டிய அளவுக்கு கற்றுக்கொள்ளவில்லை. அதனால தான் இவ்வளோ கஷ்டம் இந்த கவர்மெண்ட்டுக்கு வந்திருக்கு. கலைஞரிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டியதை இவர்கள் கற்றுக்கொள்ளவில்லை, ஆட்சி தலைமையும் கட்சி தலைமையும். அதனால தான் இவ்வளவு துன்பங்களும் இவர்களுக்கு வருகிறது. பல விஷயம் அவர் இருந்தாருன்னா நடந்திருக்காரு. இதை சொல்கிறதுக்கு ஆள் கிடையாது. சுற்றி இருக்கும் பூரா ஜால்ரா கூட்டம். சூப்பர், பிரமாதம், ஸ்டாலின் எடுத்த 6, இடியை ஓட விட்ட வில்சன், டிவிஎஸ்சியிடம் தண்ணி குடித்த இடி, இப்படிலாம் போட்டுக்கலாம். நமக்கு நாமே திருப்தி ஏற்படுத்தி கொள்ளலாம். சுய திருப்திக்காக இப்படியெல்லாம் பேசலாம், எழுதலாம், வீடியோ போடலாம். இறுதியில் என்ன? யதார்த்த நிலை ஸ்டாலினுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க இருக்கிறாங்களா? அப்படிதான் நான் நினைக்கிறேன். ஆனால் அது அவர்களுடைய தவறா ஸ்டாலினுடைய தவறான்னு கேட்டிங்கன்னா பதில் கடினம். சுற்றி இருக்க ஜால்ரா கூட்டத்துக்கு ஒரு நோக்கம் இருக்குது. பொறுப்பு யாருக்கு? யதார்த்தம் முதலமைச்சருக்கு தெரியவில்லை. எஸ், நான் ஒப்புக்கொள்கிறேன். உங்கள் கேள்விக்கான என்னுடைய பதில் எஸ். நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குங்க. கீழே அவ்வளவு மோசமாக இருக்குது. மிக 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 அதிகமான அளவுக்கு அரசுக்கு எதிரான உணர்வு, ஒரு கொந்தளிப்பான சூழ்நிலை, மனநிலை மக்கள் மத்தியில் இருக்கிறது. அதை புரிந்து கொள்ள வேண்டிய அளவுக்கு ஆட்சியாளர்கள் புரிந்து கொள்ளவில்லை. அதனுடைய விளைவு தான் இதெல்லாம். 6000 ரூபாய் கொடுத்துறதாலேயோ, சில இடத்துல போய் மளிகை பொருள் கொடுக்குறதாலேயோ, டோக்கன் கொடுத்து நிவாரண உதவி கொடுக்குறதால, அதெல்லாம் கொடுங்க, வேணான்னு சொல்லலை. அதாலெல்லாம் இந்த கோபத்தை தணிச்சிட முடியாது. ஃபண்டமெண்டலி, ஸ்ட்ரக்சரலி, கட்டமைப்பு ரீதியாக இந்த அரசோட நிர்வாகத்தில் பெரிய கோளாறுகள் இருக்கின்றன. அதனால் அது எல்லாம் நல்லா இருக்க வரைக்கும் பிரச்சனை இல்லை. இப்போ சென்னை பெருவெள்ளம், சதர்ன் டிஸ்ட்ரிக்ஸ், தென் மாவட்டங்கள் ஏற்பட்ட இந்த வரலாறு காணாத மழைப்பொழிவு, இவையெல்லாம் நிர்வாகத்தை சீர்குலைத்து சின்ன பின்னமாக்கி இருக்கின்றன. அப்போ அந்த பின்புலத்தில் இந்த கடந்த 2.5 ஆண்டுகளுக்கு மேலாக அரசு நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சுரலாக, கட்டமைப்பு ரீதியாக இருக்கக்கூடிய மிகப்பெரிய கோளாறுகள் மேலெழும்பி வருகின்றன. அரசு மிகப்பெரிய ஒரு சிக்கலில் மாட்டிக்கொண்டிருக்கிறது.
துரதிர்ஷ்டவசமாக இதனுடைய சீரியஸ்னஸ், தீவிரத்தன்மை புரிய வேண்டியவர்களுக்கு புரியவில்லை. கட்சிக்காரர்கள், சுற்றி இருக்கக்கூடிய ஒரு பெருங்கூட்டம் ஜால்ரா அடித்து கொண்டு எல்லாம் நல்லா இருக்குன்ற தோற்றத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. ரொம்ப வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஒரு பத்திரிகையாளனாக நான் இதை பதிவு செய்தே ஆக வேண்டும். மெயின் ஸ்ட்ரீம் மீடியா உண்மையை சொல்ல வேண்டிய அளவுக்கு சொல்லவில்லை. அச்சு ஊடகங்களும் காட்சி ஊடகங்களும் சமூக வலைதளங்கள் தான் ஓரளவு இதனை பிரதிபலித்து கொண்டிருக்கின்றன. எவ்வளோ பிரதிபலித்தாலும் சமூக ஊடகங்கள், சோஷியல் மீடியா, ட்ரெடிஷ்னல் மீடியா அதை எதிரொலித்தால் தான் ஆட்சியாளர்களுக்கு ஓரளவாவது புரியும். அப்போ கூட இந்த கவர்மெண்ட்டுக்கு புரியுமான்னு தெரியாது. ஓரளவாவது புரியும். அவர்களும் இந்த கோஷ்டி கானத்தில் சேர்ந்து கொண்டு விட்டதால் நிலைமை ரொம்பவும் மோசமாக இருக்குது தமிழ்நாட்டில். சம்மந்தப்பட்டவர்கள் இப்பொழுதாவது விழித்து கொண்டால் அவர்களுக்கு நல்லது. இது ஒன்றும் பெரிய புத்தி சொல்கிறதா யாரும் நினைக்க வேணாம். அவ்வளோ பெரிய ஆளும் கிடையாது, அந்த தகுதி எனக்கு கிடையாது. இது ஒரு பிரஜையின் குரல். நன்றி சார். நன்றி. வணக்கம். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.